மாயாஜால மரமும் மான்குட்டியும். இந்த குட்டி மானோட அன்பால இந்த மாயாஜால மரம் எப்படி உயிர் பெற்றது தெரியுமா? ஒரு அடர்ந்த காட்டில் பயங்கரமான வறட்சி ஏற்பட்டது. ஏரி, குளம் என அனைத்தும் வற்றிப்போய் செடி கொடிகள் காய்ந்து கருகின. அந்த பெரிய காட்டில் இருந்த யானை, மான், முயல் என எல்லா விலங்குகளும் தண்ணீரின்றி தவித்தன. அந்த காட்டிற்கு நடுவே ஒரு பழமையான அதிசய மரம் இருந்தது. அந்த மரம் மெல்ல மெல்ல ஒளிரும் தன்மை கொண்டது என்று சொல்லப்படுவதுண்டு. ஆனால் வறட்சியால் அந்த மரமும் தன் இலைகளை இழந்து பட்டுப்போகும் நிலையில் இருந்தது. ஒரு நாள் ஒரு சின்ன புள்ளிமான் தாகத்தால் தவித்து அந்த மரத்தின் முன்னால் வந்து நின்றது. சுற்றிலும் காய்ந்து போன நிலத்தையும் வாடிப்போன விலங்குகளையும் பார்த்த அந்த மானின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லையே, நம் காடு இப்படி ஆகிவிட்டதே என்று அந்த மான் ஏக்கத்துடன் அழுதது. அந்த மானின் கண்ணீர் மரத்தின் வேரில் விழுந்தது. அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. அந்த மானின் உண்மையான அன்பும் கண்ணீரும் மரத்தின் வேரில் பட்டவுடன் அந்த மரம் மெல்ல மெல்ல பிரகாசிக்க ஆரம்பித்தது. ஒரு பெரிய ஒளி, பிரைட் க்ளோ அந்த மரத்திலிருந்து வெளிப்பட்டு வான் வரை நீண்டது. அடுத்த சில நிமிடங்களிலேயே வாடியிருந்த செடிகள் உயிர் பெற்றன. வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து பெரிய மழை பெய்யத் தொடங்கியது. அந்த மானின் மனவேதனையும் அன்பும் தான் அந்த காட்டையே காப்பாற்றியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய கதைகள் கேட்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.